சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஒரு கட்டிடம் அதிர்ந்ததாக கூறி அங்கு பணியாற்றிய தனியார் நிறுவன பணியாளர்கள் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்திருக்கின்றனர். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் எழுந்திருக்கிறது. சென்னையில் நில அதிர்வா என்ற ஒரு கேள்வியையும் இது எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், தற்பொழுது அங்குள்ள சூழல் என்ன? அங்கு அந்த பணியாளர்கள் என்ன சொல்றாங்க? யாரேனும் அதிகாரிகள் அங்கு களத்திற்கு வந்திருக்கிறார்களா? என்ன நிலவரம் சசி? சென்னை அண்ணா சாலையில் 5 மாடி கட்டிடம் குலுங்கியதாக கூறி ஊழியர்கள் அனைவரும் வெளியே வந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நில அதிர்வா என்கிற ஒரு அச்சத்தை பொதுமக்கள் வெளியே நின்று பார்த்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. சென்னை அண்ணா சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய 5 மாடி கட்டிடம் ஒன்று 1000 விளக்கு பகுதியில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கட்டிடத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் வெளியேறினர். கட்டிடம் குலுங்கியதாகவும் உள்ளே இருந்த பொருட்கள் ஆடியதாக அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வெளியே தெரியக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இந்த நிலையில் அவர்கள் நில அதிர்வு ஏற்பட்டதன் காரணமாக வெளியே ஏறியதாக உடனடியாக அங்க இருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கிறார்கள். ஆனால் பழமையான கட்டிடம் என்பதால் அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரக்கூடாது. அதாவது பூமிக்கு அடியில் மெட்ரோ ரயில் செல்வதற்காக பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதன் காரணமாகவும் இங்கே நில அதிர்வு போன்று இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்பது குறித்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. உண்மையாகவே இங்கு நில அதிர்வு நடந்ததா அல்லது வதந்தியா என்பது குறித்து சம்பவ இடத்திற்கு மெட்ரோ துறை அதிகாரிகளும் சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகளும் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு நலன் கருதி போலீசாரும் அவங்களுக்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 5 மாடி கட்டிடத்தில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களும் கீழே வந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டு வருகிறது. நில அதிர்வு போன்று அச்சத்துடன் அனைவரும் பேசிக் கொள்வதால் சற்று பரபரப்பாக காணப்படுகிறது. நன்றி சசிதரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.